இதை பார்த்த உடனே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இது வந்து காண்டாமிருக வண்டு பிடிக்கிறதுக்கான ட்ராப்பு. இந்த தென்னை மரம் வச்சுருக்கவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை காண்டாமிருக வண்டு. அது குறிப்பாக சின்ன வயசு தென்னம்பிள்ளையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது காண்டாமிருக வண்டு தொல்லை வந்து ரொம்ப அதிகங்க. இந்த காண்டாமிருக வண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2-3 மெத்தட் ட்ரை பண்ணேங்க. அதில் ஒன்று வந்து குரண மருந்து. நம்ம அந்த மருந்து பேர் தெரியலங்க, நம்ம லோக்கலில் குரண மருந்துன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மட்டை இடுக்கில் போட்டு விட்டுச்சு. அப்புறம் இந்த ரூட் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுற மழைக்காயத்து கவர் வாங்கி அதுக்குள்ளே போட்டு கட்டி ஓட்டையை போட்டு மட்டை இடுக்கில் வச்சுதுங்க. இது எதுக்காகன்னா ரொம்ப நாள் வந்து அதோடய வாசம் இருக்கும், டேரெக்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மழைக்காயத்தில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் அதோடய வாசம் இருக்கும் அப்படின்ட்டு பண்ணிச்சுங்க. அப்புறம் நாப்ளின் பால்ஸ், பூச்சி உருண்டை, புழுக்குண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அதுவும் மட்டை இடுக்கில் வச்சுதுங்க. எதுவுமே வந்து நமக்கு பெரிய இம்பேக்டை கொடுக்கலிங்க. வண்டு அடி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சுங்க. அப்புறம் தான் வந்து இந்த ட்ராப்புக்கு வந்தாங்க. இந்த ட்ராப் வந்துங்க நம்ம உரக்கடையிலே கிடைக்குங்க. அது ஒரு ட்ராப் வாங்கினீங்கன்னா அதில் வந்து 2 மருந்து வருங்க. அதுதான் லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காண்டாமிருக வண்டை வந்து அந்த வாசத்தைக்கு இழுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த மருந்து இருக்குது. இந்த சின்ன வலை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து மருந்து இருக்கும், அந்த ஜெல்லு மாதிரி இருக்கும், அதில் இருக்கும். கீழே வந்து தண்ணி இருக்கிற கண்டெய்னர், அதில் நம்ம வந்து சோப்பு தண்ணி கலந்து வச்சிடணுங்க. வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சுட்டேங்க. ஸோ இது வந்து அந்த வாசத்துக்கு மருந்து வண்டு வந்து உள்ளே வந்து அந்த தண்ணியில் விழுந்து செத்துருங்க. நம்ம அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க அதை எடுத்து வெளியில் போட்டுடலாங்க. இதுவும் வந்து 100% எஃபெக்டிவாக இல்லைங்க. ஆனால் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே வண்டு கண்ட்ரோல் ஆகுதுங்க. இதனால் 100% எஃபெக்டிவாக இல்லைன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னம்புள்ளை இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வண்டு அடிச்சிருக்கு. இந்த தென்னம்புள்ளை வந்து நம்ம ட்ராப் வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க. இருந்தாலும் வண்டு வந்து அடிச்சிருக்குங்க. மற்ற மெத்தடு பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஈஸி. அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மரத்துக்கும் போய் நாப்ளின் பால்ஸ் வைக்கணும், இல்லாட்டி அந்த குரண மருந்தை போடணுங்க. அப்படியே போட்டாலும் அது வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதனால் இந்த ட்ராப் வாங்கிட்டேங்க.